வரச்சல இல்லையா? எல்லாம் நிக்க முடியாதுங்க. ஏமா நீ வா. ரொம்ப பசிக்குதுங்க. எத்தனை விஞ்ஞானி எடுத்து நான் வேலைக்கு வச்சுக்கிறது? ஐயா ஐயா பால் ஊத்துங்கயா. போய் மலையில பாரியா. டேய் என்னடா அலப்பற குடுக்குற? ஐயா ஐயா என் குழந்தைக்கு ரொம்ப பசிக்குதுங்க, கொஞ்சம் பால் ஊத்த சொல்லுங்கயா. எங்கடா உன் குழந்தை? ஐயா ஊரெல்லாம் சுத்திட்டு வந்து பசி கறக்கத்துல தூங்குதுங்கயா. தூங்குதா? ஃபர்ஸ்ட் எழுப்புடா. ஏண்டா உன் புள்ள எழுப்புனா கத்துமா? கத்தட்டு பாப்போம். என்னடா ஐயா சிங்கா? என் புள்ள கத்தாதுங்கய்யா, எந்திரிச்சா விரட்டி விரட்டி கொப்புவா. ஐயோ சின்னக்குதா போய் டியூட்டியை பாரு. நைனா நாகு ஐயா கிட்ட எவ்வளவோ பால் கேட்டு கெஞ்சி பார்த்தேன், ஒரு சொட்டு பால் கூட தரல. நீயா வகுத்துக்கு குடிச்சிட்டு ஐயா ஒரு போடு போட்டுட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து சேர்ந்துடுற. ஓகேவா? ஓடியாடுடா. அக்கி பயவலே. தள்ளி விட்டு போறாயில. ஐயோ நாராசா ஏறடா. ஐயோ போட்டியா. சிரிக்குட்டன் என்னை இறுக்கி அணைச்சுக்கோ. அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? முதலாளி எனக்கு பாம்புனாலே பயம், அதான் சேச்சி கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன். ஏண்டா 100 மாடு நிக்குது, 50 கல்லு தூணி நிக்குது, அதை நான் விட்டுட்டு சேச்சி ஏண்டா கட்டி பிடிக்கிற? முதலாளி இதான் டைமிங். ஏண்டாயே சரியில்லையா? ஐயா நீ யாரு பெத்த பிள்ளையோ, என் புள்ள வயால சாவணும்னு எழுதி வச்சிருக்கு. சீக்கிரமா ஒரு போடு போட்டுட்டு வந்து சேரு. டாடா. இங்க பாரு, ஏதோ புள்ளைய பள்ளிக்கூடத்துல விட்டு போறது மாதிரியே டாட்டா சொல்லிட்டு போற மாதிரி சொங்கி முதலாளி காப்பாத்துடா. நான் போகட்டே. கதிரே மெயின் பாயிண்ட்ல வந்து நிக்குது, காப்பாத்து. புல் பசியில இருக்கு, போட்ட போது கத்தாவல. இருக்கு முதலாளி. முதலாளி முதலாளி அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. நாதன் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. என் முதலாளி நெஞ்சு மேல நிக்கிறியே ஏன் பாம்பே. அது என்ன டீட்டிலடா சொல்ல போகுது? முதல்ல அதை தூக்கி போட்டு என்னை காப்பாத்துப்பா. காப்பாத்து சொன்னா கிச்சேரி வைக்கிறேன் பாரு. பாம்பே போடு பாம்பு. முதலாளி பாம்பு போயிடுச்சு. அது சும்மா போல, ஒரு போடு போட்டுட்டேன் போயிருக்கு. ஐயோ எப்போ? நீ பொன்னாமலி ராகத்தை கண்ணை மூடிக்கிட்டு தப்பா பண்ணில அப்பத்தே. அட விடுங்க முதலாளி, நான் உங்களை பாத்துக்கிறேன். இப்படி இதை சொல்லி சொல்லிதான் நான் மட்டமல்லாக்க படுக்க போட்டியே. டேய் இருக்கிறது ஒரு அரப்பாடி வண்டி, அதுக்குன்னு அவளை பில்டப்பு தூக்குட அரமண்டையா. சேம் எவெட்டுடா. ஊத்துடா, அலம்பலப்ப ஊத்து. அப்புறம் இந்த கிளிப்புள்ள பால் பண்ணையில ஓசியா பால் வாங்கி குடிக்கிற உங்க குழந்தையெல்லாம் நல்லா இருக்குங்களா? என்ன ஒரு பையில ரியாக்ஷனே குடுக்குறேன்ல? கவலைப்படாதே கைப்புள்ள, காலை அள்ளிட்டு போயிடலாம் பால. சரிப்பா. ஏய் சிங்கா, காலங்காத்தாலே ஒருத்த 7 தூக்கி வச்சுக்கிட்டு நிக்கிறான். வாடா. நம்மளே பெருங்கொண்டை 7. அட என் குறுமிளகு, யோ தோலுக்கு மேல வளர்ந்திருக்கேன், இவனை வச்சு நீ சீட்டிங் பண்ண பாக்குறியா? கீழே இருக்கடா. தம்பி என்ன படிக்கிறீங்க? பால் வாடிங்க. இந்த ஆளாயா பால்வாடி படிக்கிறேன்? இவன் தாத்த மாதிரிங்க, விசு விசுன்னு வளர்ந்துட்டான ஒழிய இன்னும் பால் குடி மறக்கலைங்க. இவர் விசு விசுன்னு வளர்ந்துட்டாரா? நல்லா விசாரிங்க. பயமில்லைக்கு டைமிங்க பாரு. டேய் இந்த கிளிப்புல கொலகாரன் ஆகிறதுக்குள்ள இந்த குட்டிச்சாத்தனை கூட்டிட்டு ஓடி போயிரு. இல்ல ஸ்டாப். போன் சொன்னா போயிட்டு போறான், அதை விட்டு சில்லா போடுற. நம்ம ஓவரத்துக்கிட்ட தான் பால் இருக்கா மாதிரியா? ஏன்டா கிளிப்புள்ள பால் பண்ணையில பால் குடிக்காம குழந்தை எப்பரா வளரும்? ஏன் வளர மாட்டான்? அவன் ஆத்தா கிட்ட ஒரு வாரம், ராஜபாளையத்துக்கு அவன் பெரியாத்தா கிட்ட ஒரு வாரம், திருநெல்வேலியில இருக்கிற என் ஆத்தா கிட்ட ஒரு வாரம் குடிச்சானா மாசம் முடிஞ்சிரும்யா. டேய் எத்தனை ஆத்தாடா? போட்டா வாயில தான் வந்துரும். டேய் மூத்தே போனா போடா. நீ என்னமோ 10 பேரை கூட்டு வந்து கிளிப்புள்ளையும் பால் பண்ணி அடிச்சு நொறுக்குற மாதிரி பேசிட்டு போற. இங்க பார், ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க. எங்க முதலாளி ஒரு செத்த நாய் மாதிரி. அதுல எத்தனை லாரியை விட்டு ஏத்தனாலும் உனக்கு தான் டீசல் வேஸ்ட். கரெக்டான முதலாளி? அவன் எதுவுமே சொல்லலையடா. உன் மனசுல உள்ளத கேப்ல இறக்கிட்ட. டேய் நான் இனிமே சொல்லாம நீ டைரக்டா வாயை துறக்க கூடாது. உள்ள மாடு சாணி ஓட்டுருக்கு, போய் அல்றா. போடா. முக்கா மண்டைய முழிய பாரு. ரொம்பத்தே அசிங்கப்படுத்துறாங்களோ? இதுக்கு பேருதே அசிங்கமோ? அப்படின்னா இல்ல. ஒரு பாட்டு பாடு. உசுரே போகுது உசுரே போகுது, நீ கொஞ்சம் பால பீச்சையிலே. போங்க, எனக்கு இந்த பாட்டு பிடிக்கல. ഞങ്ങള് രാവണല്ല, രാമൻ. அப்படியா? கிளி மாஞ்சாரோ கண்ண கூலி மாஞ்சாரோ மலை கனி மாஞ்சாரோ யாரோ யாரோ எப்படி? நல்லாதான் இருக்கு, ஆனா பல்லதான் விளக்க மாட்டீங்க. ஏன் அப்படி பேசுற? உன் பக்கத்துல வரும்போது கோமிய வாசனை அடிக்குது. நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? ஓ உன்னை பிடிக்கல எனக்கு. இப்ப எப்படி ஏறி இருக்கு? நான் கரதைய சொன்னிச்சாச்சி, நீ பாட்டுக்கா தப்பா நினைச்சுக்கிறாம. ஐயோ
டேய் யாராவே இங்கிட்டு பள்ளிக்கூடம் பெருமாள் மாதிரி படுத்து கிடக்குறது யாரா? முதலாளி நான் தான் முதலாளி. கோச்சுக்கிறாங்க முதலாளி. இந்த வரேன் எந்திரா. இந்த வரேன். இங்க வாடா. அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? முதலாளி மாட்டை தடவி கொடுத்துட்டு இருந்தேன். ஏன் மாட்டை தடவி குடுக்குற? இல்ல முதலாளி, இந்த மாதிரி மாடெல்லாம் தடவி கொடுத்தாத்தே மூடாகி நிறைய பால் கறக்கும். இந்த பாலெல்லாம் கொண்டு போய் வித்து நீங்க பெரிய தொழிலதிபர் ஆகணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ எதுக்கு பிளான் பண்றீன்னு தெரியும். பிளான் பண்ணிட்டீங்களா இல்ல பில்டிங் கட்டிட்டீங்களா? அல்ல அல்ல பூச்சி வேலை மட்டும்தான் பாக்கி. அலசி ஆமா ஆமா ஆமா. இங்க பாரு சேச்சி, அவர் கையத்தான் பிரிப்பாரு, காதல பிரிக்கவே மாட்டாரு. டேய் டேய் என்னடா ஃபீலிங். டேய் உங்களுக்கு என்னடா விட்டா முஸ்தபா பாட்டு பாடுவீங்களே நிறுத்துக்கடா சிப்பந்திகளா. என்னைக்கு இந்த ஊருக்காரங்களுக்கு முன்னுக்கு நீ அசிங்கப்படுத்தணும் நினைச்சியோ இனிமே பண்ணைக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லடா. போடா வெளியில போ. டேய் போ சொன்னது வெளியில. போவோம்ல. என்னடா முதலாளிங்கிற ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுற? வேலையே போச்சு, என்ன மரியாதை? டேய், இது யார் விட்றா? சேச்சியோடது. அவளை ஏன்டா உன்னோட கூட்டு போற? ஒண்ணு மண்ணாத்தான் வந்தோம், ஒண்ணு மண்ணாவே போறோம். வா சேச்சி ஒரு மினிட். பேசு. முதலாளி இத்தனை நாள் உங்களை செத்து கிளின்னு പറഞ്ഞது தப்பான அர்த்தத்துல அப்படியே ரெண்டு போட்ட நீ போ. வா கடைசியா மெசேஜ் சொல்லிட்டு போலாம். டேய் சேச்சி கிடைச்சிட்டாரு பவுமானத்துல போறியா? அவன் புருஷன் கேரளாவுல பெரிய செய்வன கரண்டி, அவனுக்கு துவாயில கூட பிரான்ச் இருக்கு. டேய் இன்னமே அவனோட நீங்க சேர்ந்திய அவன் நிலைமை தான் உங்களுக்கு. போடா. சரி வா. ஓ சைஸுக்கு சோடி சோடி. பால் கடைக்குள்ள வச்சு அடிச்சு பா. என்ன டாட்டா? நான் ஒண்ணு பண்ணல முதலாளி. அப்படியெல்லாம் பார்க்காதீங்க கோபா. ஐயய்ய சேச்சியோட புருஷன் மட்டும் செய்வனக்கார இல்ல, சேச்சியே பெரிய செய்கைக்காரி தான். இனிமே உன் பண்ண பால் பண்ண இல்ல. புரிஞ்சிருச்சு போ. போலாமா? வேலையை விட்டு தாண்டா தூக்குனி, அதுக்கு இந்த பண்ணையவே காலி பண்ணிட்டு போறீங்களடா. நல்லா இருங்கடா.
எக்ஸ்கியூஸ்